ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி 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 ஓம் ஓம் ஓம். செங்கதிரும் கீழ் திசையில் செம்பனொளி பாய்ச்சியும் சேவடிகள் வணங்கி நின்றான். எங்குமுள புள்ளினவும் இன்துயிலின் நீந்துன்னை ஏத்தி வழிபட்டு நிற்கும். பொங்கு தேர் வண்டினவும் தேனுண்டு தேவி உனை சீர்பாடி உலவிருக்கும். எங்கள் வினை தீர்க்க மேல் மறுவாத்து குடிகொண்ட என் தாயை எழுந்தருளுவாய், என் தாயை எழுந்தருளுவாய், என் தாயை எழுந்தருளுவாய். செண்பகமும் புன்னையோடும் சீரார்ந்த கோங்கமோடும் செங்காந்த மலரும் கொண்டே தன்னிலவு முல்லையோடு மல்லிகையும் கண்டிடவும் தகு கொன்றை தூவி நின்றே. விண்ணாட்டரம் பெயரும் மண்ணாட்டு மெல்லியரும் அந்துன்றன் ஒன்றில் நின்று மண்ணுலக போற்ற மேல் மருவத்தூர் குடி கொண்ட மாதேவி விழிகள் திறவாய், மாதேவி விழிகள் திறவாய். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா. பூசல்கள் போனது காண், புதுமைகள் ஆனது காண் என புவியோருக்கு உணர்த்திட சக்தி மாலை இருமுடி விழா. சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருந்து கருவறை சுயம்பு அன்னைக்கு இருமுடி அபிஷேகம் செய்து வேண்டுவோருக்கு வேண்டியதெல்லாம் வாரி வழங்கும் ஏற்பாடு. அன்னை நமக்கு தந்த சக்தி மாலை இருமுடி எனும் அற்புத வழிபாடு. குடும்ப இருளும் குவலயத்து இருளும் முடிந்து போனது பார். இப்படி பறைசாற்றும் விழா சக்தி மாலை இருமுடி விழா. ஆடவர் மகளிர் என அனைவரும் வயது வரம்பின்றி வரம் பெறும் விழா தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா. எல்லோரும் வருக, அன்னை அருள் பெருக. தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று சேலம் மாவட்டம் தேவியாக்குறிச்சி மன்றமும் நாளை வடசென்னை மாவட்டம் சென்னை கதிர்வேடு மன்றமும் ஏற்று நடத்த உள்ளனர். ஓம் சக்தி. அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனித சட்டத்தை மீறி மிருகங்கள் வாழ்கின்றன. ஆனால் இயற்கை சட்டத்தை என்றும் மீள்வது கிடையாது. இயற்கை விதிப்படி மிருகங்கள் வாழ்கின்றன. புலால் உணவை உண்ணும் சிங்கம் பசும்பாலையோ புல்லையோ ஒருபோதும் உட்கொள்ளாது. அதே போல புல் செடிகளை உண்ணும் யானை ஒருபோதும் புலால் உணவு உட்கொள்ளாது. இயற்கை விதிகளை மிருகங்கள் என்றும் மீறாது. ஆனால் மனிதனோ அப்படி இல்லை.
எந்த கட்டுப்பாடும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை, எந்த சட்டமும் அவனை அடங்கச் செய்வதில்லை. ஆகவே மனித நெறியுடன் வாழ ஆன்மீகமே சிறந்த வழி. அம்மாவின் அருள்வாக்குப்படி நடந்தால் மனித நேயம் வளரும், மனித நெறி ஓங்கும். சிலையை உருவாக்குபவனுக்கும் ஆன்மா இருக்கிறது, அந்த சிலையை திருடிச் செல்பவனுக்கும் ஆன்மா இருக்கிறது. இது அன்னையின் அருள்வாக்கு. தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வியாழன் முதல் வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் கொண்டாடப்படும் சக்தி மாலை இருமுடி விழா தொடர்ந்து 63 நாட்கள் நடைபெற உள்ளது. மேல்மருவத்தூரில் நடைபெறும் விழாக்களில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழாவும் முக்கியமாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் சக்தி மாலை அணியலாம் என்பதே அம்மா தந்த அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. சக்தி மாலை அணிய விரும்பும் பக்தர்கள் உங்கள் அருகாமையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தையோ அல்லது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தையோ தொடர்பு கொண்டு அன்னை அருள் பெறுமாறு வேண்டப்படுகிறது. சக்தி மாலையின் பெருமைகளை உணர்ந்ததால் மேல்மருவத்தூருக்கு இருமுடி அபிஷேகம் செய்ய உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வர உள்ளதால் சித்தர் பீடத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் அவர்கள் வசதி கருதி செய்யப்பட்டுள்ளன. தீபாவளி என்றாலே பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை கொண்டாட்டம்தான். ஒரு இன்பம் எல்லோர் மனதிலும் உதிப்பது தீபாவளியில்தான். இந்த மகிழ்ச்சி மனிதனுக்கு மட்டுமா? இல்லை இல்லை, ஆதிபராசக்தி அன்னைக்கும் மகிழ்ச்சிதான். அதனால்தான் அதனை வெளிப்படுத்த வான்மழையாய் பொழிகின்றாள்.